ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு நேச்சுரல் லைஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நலங்கு மாவு அல்லது குளியல் பொடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு 14 விதமான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏன் நலங்கு மாவு பயன்படுத்தணும் அப்படின்னா, இயற்கையான பொருட்களை நம்ம எப்போவுமே பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்குங்க. ஆனால் இதுவே நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் பயன்படுத்தினாலும் அது டெம்பரரி தான், பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாதுங்க. இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஸ்கின் டிசீஸ்க்கே நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அலோபதியில் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இதுவே நம்ம நாட்டு மருந்து பயன்படுத்தும் போது அதுக்கு நம்ம பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காத நீங்கள் நிறையா பேர் பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி தாங்க இதுவும். இயற்கையான பொருட்களை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது எந்தவித சைடு எஃபெக்டும் நமக்கு கிடையவே கிடையாது. இப்போ நம்ம நலங்கு மாவு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கோம், அதனோட பயன்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஸ்கின்ல இருக்கிற போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த கடலைப்பருப்பு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பச்சை பயிறு டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி முகப்பரு வராமல் தடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த கார்போ அரிசி பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்ல வாசனையை கொடுக்கும். அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பூலான் கிழங்கு, இது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு, இது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது காய்ந்த குப்பைமேனி இலை எடுத்து வச்சுக்கோங்க. இது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த 4 பொருட்களுமே பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற தேவையில்லாத முடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது இல்லாமல் தோல் சுருக்கத்தை போக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பூலான் கிழங்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணும், நல்ல கலர் கொடுக்கும். இந்த குப்பைமேனி இலை பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தமான பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி, முகப்பரு, தழும்பு, எண்ணெய் தன்மை நீக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிழம்பூ ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் செண்பகப்பூ, இது வாசனைக்காக இந்த ட்ரையான செண்பகப்பூ நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மகிழம்பூ பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஃபங்கஸ் சம்மந்தமான பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு இந்த மகிழம்பூ ரொம்பவே உதவியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பூ இப்போ நான் ட்ரையான பூ எடுத்திருக்கேன். பாருங்கள், பூ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரௌன் கலரில் இருக்குது. ஆனால் பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சாண்டில் கலரில் இருந்துச்சு. ட்ரை ஆனோடனே இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பூந்திக்காய் தோல், இது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூந்திக்காய் நம்ம தலை குளிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம். இது நல்ல நுரைய கொடுக்கும், நல்ல நுரை வரும். இதை சோப் நட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா காஞ்சி போன சாமந்தி பூ இதழ்கள் எடுத்துருக்கேங்க. இது ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் நம்ம சாமிக்கு வச்ச இந்த தாமரை இதழ்களும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வாசனைக்காக சேர்த்துருக்கேங்க. இந்த ரோஜா இதழ்கள் நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்ல ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணி நல்ல கலர் கொடுக்கும் இந்த ரோஜா இதழ்கள். நான் வேப்பிலை 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த வேப்பிலை ஒரு மிகச்சிறந்த கிருமிநாசினி, அதுக்காக நம்ம இந்த வேப்பிலை பயன்படுத்திக்கலாம். இந்த வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த வெட்டிவேர் வியர்வை நாற்றத்தை போக்கி நம்மளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும் இந்த வெட்டிவேர். இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வெட்டிவேர், அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு, பூந்திக்கொட்டை, பச்சை பயிறு, பூலான் கிழங்கு, இது எல்லாத்தையும் நல்ல வெயிலில் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறத இப்படி எடுத்து இப்படி உடைச்சோன்னா 2ஆக உடையணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உடைய மாட்டேங்குது. இப்படி எடுத்து இப்படி உடைச்சாலே நல்லா உடையணும். அந்தளவுக்கு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பூக்கள், இந்த வேப்பிலை, குப்பைமேனி இலை, இந்த இலைகளை ஒரு 10 நிமிஷம் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க.
இப்போ பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலையே வந்து நலங்கு மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த நலங்கு மாவு வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் இதை கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியுங்க. இந்த மாதிரி நம்ம வருஷத்தில் 2 தடவை அல்லது 3 தடவை நலங்கு மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடையில் விற்கிற கண்ட கெமிக்கல் சோப்பை வாங்கி பயன்படுத்தணுங்கிற அவசியம் இருக்காது. இதை வந்து நம்ம குளியல் பொடியாகவும் பயன்படுத்தலாங்க, அல்லது நம்ம நார்மல் வாட்டர்லேயோ அல்லது ரோஸ் வாட்டர்லேயோ கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸ் பேக் மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த நலங்கு மாவு பவுடரை 1 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.